வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி 6வது மாதம் 2025. இன்றைக்கி வியாழக்கிழமை நடைபெறுது. 1 மணிக்கு டியர்கான கெஸ்ஸிங் நம்ம சேனலில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கேஎலுக்கான கெஸ்ஸிங்கும் ரெகுலர் கெஸ்ஸிங் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம கொடுத்து இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான வெற்றி ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியோ ஸ்ட்ராங் பண்ணியோ நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும். ஸ்ட்ராங்கான வின்னிங் தொடர்ந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடைக்கிது. 2 0 ஏ போர்டில் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் 7ஆம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 9 வர்றதுக்கும் சி போர்டில் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய போர்டு நம்பர்ஸ் ஏ போர்டில் 2 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் 7 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 79 ஒரு நம்பர் என்னுடைய கணக்கில் பிசியிலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 79 95 79 95 19 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. பிசி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 19 95 79 எடுத்துக்கலாம். பிசியிலேயே இந்த 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 197 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நல்ல நம்பர் தான். 197 179 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 179 197 0 18 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 0 18 0 19 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு அதிக நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பராக 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. 197 179 0 18 0 19 நல்ல நம்பர் தான். எல்லாருமே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நல்ல நம்பர்ஸை மட்டுமே தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங்காக எடுத்துகிட்டு கொடுக்குறோம்.
இன்றைக்கி வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக மட்டுமே ஆல் போர்டு நம்பரில் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. கண்டிப்பாக எந்த போர்டில் வேணாலும் 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஐயும் 2ஐயும் வந்து இன்றைக்கி நீங்கள் 10,000% ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து 9-2 ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், 9-2 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க. எல்லாருமே வந்து 9ஐயும் 2ஐயும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 2ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்லேயும் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே நமக்கு இருக்குது. 9ஆம் நம்பரும் நமக்கு கணக்கில் வந்திருக்கு. எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்குறோம். எல்லாருக்குமே தெரியும் 100% எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 92 09 20 19 90 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90 18. இதை விட்டு ஒரு கலப்பு நம்பர்ஸை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் 51 79 51 79ங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி தான் 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 4 நம்பர் தான். பார்த்திங்கன்னா 51 79 90 18 92 09 20 19. இன்றைக்கி வந்து 4 நம்பர் வந்து 1 மணிக்கு வந்து டியருக்கு வந்து இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து நமக்கு 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை பார்த்தோம். இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் எப்போது எடுக்கிற கெஸ்ஸிங்கை கணக்கு பண்ணியும் பாட்ஸில் இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 209 பாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 209 பாட்ஸு. இதை விட்டால் உங்களுக்கு 4 0 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 402 பாட்ஸு.
பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான், ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி வந்து நம்ம பாட்ஸில் வந்து 402ஐயும் 209ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களும் பாட்ஸில் வந்து இந்த 2 நம்பரையும் எடுத்துக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாட்ஸில் ஃபுல் வின்னிங்கே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 09 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 09 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 92 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 92 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 18 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. 18ம் நல்ல நம்பர் தான். 19 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் நம்பராக இருக்குது 19. 05ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் 05 எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்குது. 05 19 92 18 09 90ன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 6 நம்பர்ஸ் தான். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பெண்டிங் நம்பர்ஸை கலந்தும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே கலந்து பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 2 வந்து, பி போர்டில் 9 வந்து, சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 195 ஒரு நல்ல நம்பராக இருக்கும். அதாவது 295 105ன்னு எடுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் நமக்கு 109ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கி. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 7 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கி. பாட்ஸ்லையும் பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கி. பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. கால் பண்ண வேண்டாம். ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் இருக்குது. வின்னிங் வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ½ அன் ஹவருக்குள்ளே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.